ஹலோ காய்ஸ், வாட்ஸ் அப் எவ்ரிவன், திஸ் இஸ் அமீர். ஸோ as usual நம்ம கூட ஏகே ஜாயின் பண்ணுங்க. ஏகே வாங்க, வணக்கம். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு ரமீர்? யா ஏகே சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நேற்று தான் பார்த்தீங்கன்னா 4th மேட்ச் இந்தியா விஸ் இங்கிலாந்து வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்க போற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹர்ஷித் ராணா. ஸோ ராணா வந்து சர்ப்ரைஸ் இன்க்ளூஷன் மெடிக்கல் சப்ஸ்டியூட்டா அவரு இல்ல ஒரு இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா? சோ அதுவே ஒரு பெரிய ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க, அந்த ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் நிறைய டாபிக் பாயிண்ட் இருக்கு, நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னா பேசுவோம். கன்சிஸ்டன்ட் சப்ஸ்டியூட் வந்துட்டு நார்மலா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நடக்கிறது தான். பட் அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பியூர் பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டா பியூர் பவுலரை உள்ள கொண்டு வந்து வந்துட்டு ஒரு இம்பாக்ட் சப்ஸ்டியூட் மாதிரி ஆயிடுச்சு. அதோடு வரதுல பிரெண்டன் மெக்லமே வந்துட்டு ரொம்ப அப்செட்டா தான் ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஜோஸ் பட்லரும் வந்துட்டு இடையில போயிட்டு அம்பையர்ஸோட டிக்ளேர் பேசிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம், காட்டல. பட் எனி நியூஸ்ல எல்லாம் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அதை பத்தி. ஸோ கன்சிஸ்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் தான். பட் வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டரை எடுத்துட்டு வந்திருக்கலாம். அவங்க அதான் அந்த கமெண்ட்ரியில வந்துட்டு பத்ரிநாத்தை யாரோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவரு ரமன்தீப் உள்ள கொண்டு வந்திருக்கணும். அவரு தான் வந்துட்டு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ஹர்ஷித் ராணா வந்துட்டு ப்ராப்பர் டெக் பவுலரு, நல்லா ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, நல்லா ஒரு சீம் பவுலர். அவங்கள கொண்டு வந்தது வந்துட்டு ஒரு பியூர் பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டா ஒரு பியூர் பவுலரை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மிகப்பெரிய பிளஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும். அந்த கன்சிஸ்டன்சி லூப் வந்துட்டு சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஒன் செகண்ட், நம்ம வந்து பிளஸ் நம்ம பேசுறோம். பட் வந்து அது வந்து ஒரு அன்ஃபேர் மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க அது என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு அன்ஃபேர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் சிவம் துபே இருந்திருந்தாருன்னா அவர் வந்து டெட் ஓவர்ல எல்லாம் போலிங் போட்டிருப்பாரா? நீங்க வந்து ஜஸ்டிஸா நீங்க சொல்லுங்க. இல்ல பண்ணிருக்க மாட்டாரு. அவருக்கு வந்துட்டு இடையில எங்கேயாவது ஒரு 13th 15th ஓவருக்குள்ள வந்துட்டு 2-3 ஓவரை தள்ளி இருப்பாங்க. அதுவே டவுட் தான். அதுவே டவுட் தானே ஏகே? ஆமா, அதுவே டவுட் தான். பட் வந்துட்டு அதுக்காக வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரியோ வந்துட்டு ரமன்தீப்பியோ உள்ள கொண்டு வரணுன்றது கம்பல்ஷன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரூல் இல்லை. ஃபர்ஸ்ட் திங், மேபி இனிமேல் பண்ணிட்டு அதை பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணா பண்ணுவாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கன்செஷன் ஷாப் பாத்தீங்கன்னா லபிஷானே வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித் கன்செஷன் ஷாப்பா தான் உள்ள வந்திருப்பாரு ஒரு டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட கேரியர் வந்துட்டு வேற மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி ஹர்ஷித் ராணாக்கு எடுத்துக்க வேண்டியதான். டெபியூ மேட்சே கன்செஷன் சப்ஜெக்ட் விக்கெட்டும் எடுத்துட்டாரு. இந்த மென்டாலிட்டியே எனக்கு புரியல. இந்தியா மென்டாலிட்டியே சுத்தமா எனக்கு புரியல. T20ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சோ அவரோட T20 டெபியூ கொடுக்காம ஸ்ட்ரைட்டா ஆஸ்திரேலியா கூட்டி போயிட்டீங்க. ஆஸ்திரேலியால டெஸ்ட் மேட்ச் டெபியூ கொடுக்கறாங்க. டெஸ்ட் மேட்ச் நல்லா போல T20ல கொடுக்கறாங்க. ஏண்டா எந்த ஃபார்மட்ல எந்த பிளேயர் பண்றானோ அந்த ஃபார்மட்க்கு தான அந்த பிளேயரை நீங்க வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. டிஃபரண்ட் ஃபார்மேட் டிஃபரண்ட் பிளேயர்ஸ் பண்ணானா இந்தியா மென்டாலிட்டி வந்து சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. என்ன ஹெட் அண்ட் கோ நம்ம கௌதம் கோ என்ன பண்றாருன்னு சத்தியமா தெரியல. சோ ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். பட் வந்து அது வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு பெரிய ஒரு பேசும் போறதெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹர்ஷித் ராணாவும் சிவம் துபேயும் இது ஆக்சுவலா லிட்டரலி இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி தான் இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் மாதிரி தான் தெரியுது. சிவம் துபே அதே மாதிரி தான் சென்னைக்கு ப்ளே பண்ணிட்டு இம்பாக்ட் பிளேயரா வெளியே போயிடுவாரு. அவருக்கு பதில் பத்தி ராணா வருவாரு. இங்க ஹர்ஷித் ராணா நம்ம பார்க்க முடியும். இங்கிலாந்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இங்கிலாந்து அவங்க இது வின் பண்ண வேண்டிய மேட்ச், கையில இருக்க மேட்ச் அவங்க எப்படி விட்டாங்க அதை கொஞ்சம் நீங்க சொல்லலாம். இல்ல இங்கிலாந்து வந்துட்டு இனிஷியலாவே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களை 180 ரன், கிட்டத்தட்ட 190 ரன் 200 ரன் அடிக்க விட்டது வந்துட்டு அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஆதில் ரஷீதோட ஸ்பின்னு வந்துட்டு இன்னைக்கு எடுப்படல. நம்ம லாஸ்ட் மேட்ச்ல பேசுன மாதிரி தான் சிவன் துபே வந்தாருன்னா ஸ்பின்னை வந்துட்டு பொழந்து கொடுத்துருவாருன்னு சொல்லணும். அதே மாதிரி பொழந்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பிளஸ் ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அதான் அந்த இடத்துல அவங்க அப்படியே மேட்ச் அப்படியே கோட்டு விட்டாங்க. மேபி வந்துட்டு இன்னும் ஆர்ச்சருக்கு ஓவர்டன் இவங்களையே வந்துட்டு ரொட்டன்ல விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேஸுக்கு வந்துட்டு இன்னும் 2-3 விக்கெட்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஆதில் ரஷீதுக்கு போயிட்டு ஆதில் ரஷீத் வந்துட்டு சிவன் துபேக்கு போட்டதெல்லாம் அடிக்கிறாருன்னு தெரிஞ்சு மறுபடியும் 4 ஓவர் அவருக்கே கொடுத்ததெல்லாம் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் தான் பட்லரோடது. ஆனா பட்லரோட அந்த கேப்டன்சி வந்து எனக்கு ஒரு பயங்கரமா தெரியுது. பிகாஸ் அவர் கேப்டன்சி பாத்தீங்கன்னா செம்ம ஒரு எப்படி சொல்றது, நம்ம
கழுத்து மேல கட்டி வைக்கிற மாதிரி ஃபீல்டர்ஸ் எல்லாம் நிக்க வச்சாங்க. சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், திலக் வர்மாவாக இருக்கட்டும், ஃபீல்டர்ஸ் வந்து T20 மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஃபீல்டிங் செட் பண்ண நான் பார்த்ததே இல்லை. சூரியகுமாருக்குலாம் பாத்தீங்கன்னா லிட்டரலி ஷார்ட் ஃபார்வர்ட் இருக்காங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு ஹேட்ரிக் விக்கெட்டுக்காக ட்ரை பண்ண போயிட்டு அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க பால்ஸை. அதுல வந்துட்டு அவருக்கு ஒரு பர்ச்சேஸ் கிடைச்சது. சூரியகுமார் யாதவும் வந்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுல ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. மேபி அது ஒரு நல்ல ஃபீல்ட் செட். அதை வந்துட்டு அந்த ஒரு பாலுக்கு ஹேட்ரிக் பாலுக்குன்னு மாத்திரம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம அது ஓவர் ஃபுல்லா வந்துட்டு சாகிப் மசூத் கொடுத்தது வந்துட்டு பட்லர் கொடுத்த ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நினைக்கலாம். ஸோ அது அவருக்கு வந்துட்டு பிளஸ்ஸா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆதில் ரஷீத் யூஸ் பண்ணதோ இல்லை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த ஓவர் 10க்கு அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் வந்துட்டு ப்ராப்பரா எங்க யூஸ் பண்ணமோ யூஸ் பண்ணாமலாம் விட்டாரு. அதனால வந்துட்டு அடிச்சிட்டாங்க மொத்தமா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான கேட்ச். பிகாஸ் நம்ம வந்து நீங்க பட்டு போற பால் ஆச்சு பரவாயில்ல, ஒரு அளவுக்கு உங்களுக்கு கையில கிரிப்பா நிக்கும். இந்த ஹெட் வாங்கிட்டு போற பால் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்திட்டு போகும் உங்களுக்கு கையில, ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா அது பேக் ஸ்லிப்ல ஃபீல் பண்றவங்களுக்குலாம் வந்துட்டு தெரியவே இல்ல. ஃபீல் பண்றவங்களுக்குலாம் வந்துட்டு இன்னும் டஃபஸ்டா இருக்கும். நல்லா பட்டு வர வேகம் வந்துட்டு இன்னும் வேகமா இருக்கும். நார்மலா நீங்க வந்துட்டு ஃப்ரண்ட்ல ஆடுறதை விட பேக்ல ஆடும்போது வந்துட்டு அந்த பால் பட்டு ரிலீஸ் ஆகி வெளியே வருது எப்படி போகுதுன்னு தெரியாது, இன்னும் வேகமாவும் போகும். பென் டக்கெட், சால்ட், ஹாரி ப்ரூக் 3 பேரும் கலக்கிட்டாங்க. சோ திங்க் ஆமா, இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். நீங்க சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச்ல ஃபில் சால்ட் வந்தானா ஓரளவுக்கு வந்துட்டு அடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஹாரி ப்ரூக். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது இது ஒரு மேட்ச் தான். இன்னமும் அடிக்காம அது சீரியஸ் அப்படியே போயிடுச்சுன்னா வந்துட்டு பாருங்க. இப்ப சூரியகுமார் யாதவுக்கும் சஞ்சு சாம்சனுக்கு தான் வந்துட்டு ப்ரெஷரு. லாஸ்ட் ஒரு மேட்ச்ல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அதுல இருந்து ஓரளவுக்கு ரிலீவ் ஆகி வெளியே வந்துட்டாங்க. லெட்ஸ் மூவ் ஆன். நம்ம இந்தியாக்குள்ள போயிடலாம். இங்கிலாந்து டாபிக் முடிச்சாச்சு. இந்தியாக்குள்ள போயிடலாம். இப்போ இந்தியால நம்ம இந்தியான்னு வந்துட்டோம்னா அபிஷேக் சர்மாவை பத்தி பேசி யூஸ் இல்ல. அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி தான். அவர் ஒரே பேட்டர்ன் அவர் வந்து சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு, இல்லன்னா அவுட் ஆகி விடுவாரு. அந்த மாதிரி அவர் வந்து சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனுக்கு வந்து எனக்கு என்னமோ இவங்க ஷேயஸ் ஐயர் மாதிரி பண்ண பாக்குறாங்களோ தெரியுது. எனக்கு ஷேயஸ் ஐயருக்கும் அந்த மாதிரி தான் ஷார்ட் பால் போட்டாருன்னா ஷேயஸ் சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். கை குழந்தைங்க கூட ஷேயஸ் ஐயர் எப்படி அவுட் ஆவார்னா ஷார்ட் பால் குத்தினீங்கன்னா ஷேயஸ் ஐயர் ஃபுல் ஷாட் அடிக்க போய் டாப் ஏஜ் ஆயிடும், அவுட் ஆயிடுவாருன்னு சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க. ஃபார்முலா தான் இப்ப சஞ்சு சாம்சனுக்கும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறாங்களோன்னு எனக்கு தெரியுது. இல்ல அதுதான் 100%. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பண்றதுக்கு பதிலா வேற ஒரு பவுலர் பண்றாங்கன்னு பாத்துக்க முடியும். லாஸ்ட் டைம் வந்துட்டு ஷாகிப் முகமது, அதுக்கு முன்னால வந்துட்டு மார்க்வுட் பண்ணிட்டு இருந்தாரு. சஞ்சு சாம்சன் கேரியருக்கும் கொஞ்சம் அது ஒரு ஆப்பாதான் போய் முடிய போகுது. இல்ல கேரியருக்கு அப்படின்னு ஜஸ்ட் இல்ல கேரியருக்குலாம் வந்துட்டு அதெல்லாம் பெரிய லெவல்ல சொல்ல முடியாது. பிகாஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதுல ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சீரியஸ் கொண்டு வருவாங்க. அந்த சீரியஸும் வந்துட்டு ஃபிளாப் ஆனதான் நீங்க சொல்லலாம் கேரியரை பத்தி. நான் லாஸ்ட் சீரிஸ் சூப்பரா தான் பண்ணியிருந்தாரு. அதான் நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் வந்து 300 லட்சம் கருணாயிருக்கே அத்த மேட்ச் தம்பி நீ வீட்டுக்கு போயிட்டு வாமா அமிச்ச டீம். சோ நீங்க வந்து மத்த டீமை சொல்றீங்களா, நான் வந்து ஒத்துக்கிறேன். கன்சிடரா 2 கொடுப்பாங்கன்னா மத்த டீமை ஒத்துக்கிறேன். கன்சிடரா 2 கொடுக்கறதுக்கு என்ன சஞ்சு சாம்சன் சுக்மன் கில்லா அவர் தான் சுக்மன் கில்லா. அவர் வந்து ஆடினாலோ இல்லையாரோ அவருக்கு வந்து கன்சிடரா 2 கொடுக்குது. அவர் சுக்மன் கில் கிடையாது, அவர் சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ஆப்ஷன் தான். லிமிட்டட் ஆப்ஷன் பிகாஸ் அவர்லாம் நம்மள மிடில் கிளாஸ். அவளுக்கு வந்து லிமிட்டட் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. அதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா உண்டு, இல்லன்னா சஞ்சு சாம்சன் வெளியே போமா அனுப்பிச்சிடுவாங்க. சுக்மன் கில் அந்த மாதிரி கிடையாது. சுக்மன் கில் இஸ் எ பிரின்ஸ். சோ பிரின்ஸ் அவன கோவம் அவனை பத்தி பேசாதீங்க. நானா பேசணும் அவனை பத்தி விடுங்க. சுக்மன் கில் வந்து இவங்க வந்து என்னதான் பண்ணாலும் பேக்கப் பண்ணுவாங்க. ஏன்னா சுக்மன் கில் இது சுக்மன் கில் சஞ்சு சாம்சன். சோ அவ்வளவுதான் டிஃபரெண்ட், வேற ஒண்ணுமே இல்லை. சோ அதனால வந்து நீங்க சொல்றீங்க அடுத்த மேட்ச் வரைக்கும் பாப்பாங்க அமீர்ன்றீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து அடுத்த மேட்ச் வரைக்கும் பார்ப்பாங்க. பிகாஸ் சூரியகுமார் யாதவும் கௌதம் கம்பீரால மட்டும்தான் நீங்க சொல்ற அடுத்த சீரியஸ் வரைக்கும் அவரை பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதே மற்ற கேப்டனா இருந்திருந்தாங்கன்னா இந்த சீரியஸை சஞ்சு சாம்சன் முடிச்சிட்டு இருப்பாங்க. நான் உண்மையா சொல்றேன். அவர் செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்கட்டும் இல்ல என்ன வேணா அடிச்சுட்டு இருக்கட்டும், அவர் மற்ற கோச்சோ மற்ற கேப்டனோ இருந்தாங்கன்னா சஞ்சு சாம்சன் தம்பி நீ போயிட்டு வாப்பா ஜெய்ஸ்வால் வந்துட்டாருன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து அதுதான் அவர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ல நீங்க யூஸ்வலா சூரியகுமார் யாதவ் பாப்பீங்க உள்ள வந்தோடனே அந்த பாடி லாங்குவேஜ் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் தெரியும். நேத்து பாத்தீங்கன்னா சுத்தமா அது கிடையாது.
அதுவும் க்ளோஸ் பேக்டு ஃபீல்ட பார்த்த உடனே வந்துட்டு அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடலன்னு தான் சொல்ல முடியும். என்னடா நமக்கு போயிட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டு ஃபீல் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. அது சென்னை 6,28,000 வந்துட்டு சிவாக்கு ஒரு ஃபீல்டிங் வச்சு செட்டப் பண்ண மாதிரி இருந்தது. ஆமா, அதுதான் இது வந்து லைஃப்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஹை ரேஞ்சில் எப்பவுமே இருக்கும்போது நம்மளுக்கும் நம்மளுக்கும் டவுன்ஃபால் ஒன்று வரும், நம்மளுக்கும் டவுன்ஃபால் பார்ப்போம், நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு லெசன் மாதிரி சூரியகுமார் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். பிகாஸ் அடுத்த வேர்ல்ட் கப்க்கு ஷுவர்லி அவர் தான் வந்து கேப்டன்சி பண்ண போறாரு. ஓகேங்களா, அதுல நோ டவுட், நோ இஷ்யூ. ஸோ வந்து அதனால வந்து அவர் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். இந்த டவுன்ஃபால் எல்லாம் வந்து எப்படி கம்பேக் கொடுக்கணும் அவர் வந்து அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணாலே போதும். மற்றபடி ப்ரெஷர்லாம் போட்டுக்க அவசியமே கிடையாது. பிகாஸ் சூரியகுமார் யாதவ் நோ ஹூ இஸ் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் பி கண்டினியூ. ஸோ அவர் வந்து கொஞ்சம் வந்து அவர் ப்ரெஷரை மட்டும் ஹேண்டில் பண்ணி ப்ளே பண்ணிட்டாருன்னா ஓகே, பக்காவாக இருக்கும். நீங்க சொன்ன ஆசை வந்து நிறைவேறிச்சு இந்தியன் டீம்ல. நீங்க சொன்னீங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்றாங்க. நீங்க நேத்து அதெல்லாம் கிடையாது. போங்கடா அதாவது நாங்களா ஏகே சொன்ன நாங்க மாத்திட்டோம்ப்பா, எங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எங்க தேவையில்லை, ஃபுல்லா லெஃப்ட் இறங்கு ரைட் இறங்கு அப்படின்னாங்க. சோ இது நேத்து ஒர்க் ஆயிடுச்சா இல்லையா? அது ஒர்க் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு மறுபடியும் சொல்ல திலக் வர்மா வந்துட்டு அவரோட சான்ஸ் அப்படியே வந்துட்டு ஆப்போனன்ட் டீமுக்கு வேணாம்ப்பா வச்சுக்கோங்கன்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பாலே ஏறி ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்து வந்துட்டு சூரியகுமார் யாதவ் வருவாங்கன்னு சொல்லிட்டு, சூரியகுமார் யாதவ் வந்து அதாவது ஒரு 2-3 பால் தடுத்தாடி இருப்பாரு, இவ்வளோ விக்கெட் படப்படலாம் விட்டுருக்க மாட்டாங்கன்னு தான் ஒரு தாட் தோணுச்சு. வந்த வேகத்துக்கு அப்படி பேட்டை விட்டான், எட்ஜ் வாங்கிட்டு வந்துட்டு தேர்ட் மேன்ல கேட்ச்ன்றதுலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி புவர் பேட்டிங். திலக் வர்மா அதை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மேபி உங்களுக்கு வந்துட்டு நீங்க இன்ஃபேக்ட் திலக் வர்மா கிட்ட நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏதாவது அபிஷேக் சர்மா பண்றானா ஓகே, சஞ்சு பண்றானா ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திலக் வர்மா கிட்ட நம்ம எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல. இந்த மாதிரி வந்து சுத்தி அவுட் ஆவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா, அதே அவரு என்ன நினைச்சிட்டாருன்னா வந்துட்டு சிவம் துபே உள்ள வந்துட்டாரு, அவர் முதல் பால்ல இருந்து அடிப்பாரு, சரி அதனால நம்மளும் ஆடணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரான்னு தெரியல. சிவம் துபே காம்படிட்டரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். சில நேரங்களில் வந்துட்டு பெஞ்சில் இருக்கிற பிளேயர் உள்ள வரும்போது வந்துட்டு அவரும் லெஃப்ட் ஹேண்டர் இவரும் லெஃப்ட் ஹேண்டர், அவரு நல்லா பவர் ஹிட்டர்னும் போது இவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் வர்றதுக்கான பாசிபிள்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் அவர் மைண்ட்ல வைக்காம வந்துட்டு நல்லா ஆடி இருந்துக்கலாம். விட்டார் நல்ல வேலை. சிவம் துபே வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அடிச்சு தள்ளி ஓரளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோரை போட்டு ஹர்திக் பாண்டியாவோட சேர்ந்து அந்த விஷயத்துல வந்துட்டு சம்திங் வென்ட் ரைட் ஃபார் இந்தியான்னு தான் நான் சொல்லுவேன். சிவம் துபே ஆக்சுவலி வந்து நான் நம்ம ஸ்குவாட் அனலைஸ் பண்ணும் போதே சொன்னேன், இந்த T20 சிவம் துபே உள்ள இருக்கணும் ஏகேன்னு சொன்னேன். பிகாஸ் T20 வேர்ல்ட் கப் சாம்பியன் அவரு, வேர்ல்ட் கப் மேட்ச்ல நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு சொன்னேன். ஸோ அவரை வந்து தயவு செஞ்சு ஆடுங்கடான்னு சொன்னேன். அவர் ஆடாம நிதிஷ்குமார் ரெட்டியா ஆடினாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் நல்லா பண்ணாரா இல்லையான்னு தெரியல, இந்த சிஎஸ் ஆடலன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அவர் இல்ல முதல் மேட்ச் மட்டும் தான் ஆடினாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சிவம் துபே போன மேட்ச் கூப்பிட்டு வந்தாங்க. நம்ம போன மேட்சே நம்ம கத்திட்டு இருந்தோம், ஏண்டா சிவம் துபே ஆடுங்கடா, ஆதில் ரஷீதையோ லிவிங்ஸ்டனையோ ஸ்பின்னர் எல்லாம் போட விட மாட்டான்டா, போட்டு வாங்கிடுவாங்கன்னு சொன்னா எவனோ கேட்கறது கிடையாது. இந்த மேட்ச் வந்து எப்படியோ யார் சொல்லி யாருக்கு அதுல விழுந்துச்சோன்னு தெரியல, இறக்கி விட்டாங்க. பியூர்லி சிவம் துபேவோட பொட்டன்ஷியல் பார்த்திருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஜைஜாண்டிக் பிளேயர் ஏகே, லிட்டரலி ஏகே. ஆதில் ரஷீத் வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்லோவா போட்டுட்டு இருந்தாரு. இங்க பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 76, 86 அந்த ரேஞ்ச்குள்ளதான் இருந்துச்சு. சிவம் துபே வந்தோட 92, 95 தள்ளுறாரு உள்ள. பிகாஸ் ஆதில் ரஷீத் எக்ஸ்பீரியன்ஸ் போலர். சிவம் துபே பார்த்த உடனே அவருக்கே லிட்டரலி நான் கை வரலன்னு சொல்ல மாட்டேன், லிட்டரலி அவருக்கு லைட்டா பேனிக் பட்டன் அவர் பிரஸ் பண்ணிட்டாரு ஏகே. எக்ஸாக்ட்லி. ஏன்னா சிவம் துபேக்கு வந்துட்டு இன்னும் நீங்க ஸ்லோவா போட்டீங்கன்னா இன்னும் வேகமா பால் வெளியே போயிடும். 70, 80 நீங்க போட்டீங்கன்னா அதனால தள்ளி விட பார்த்தாரு. அதுல ஒரு 2-3 பால் வந்துட்டு அப்படியே பீட்டன் ஆச்சு. 90ஸ்ல வந்த பால் பெருசா அடிக்கல. ஆமா. சோ சிவம் துபே பாத்தீங்கன்னா செம்ம பேட்ஸ்மேனு. நம்ம இதுதான் சொல்லிட்டு இருக்கோம், இந்த அவனை தயவு சிவம் துபே ஆட வைங்கடா, ஆட வச்சாதான் நம்ம இந்தியாவுக்கும் நல்லது. அவருக்கு மிஞ்சி போனா ஒரு 2 இயர்ஸ் ஆடுவாரு ஏகே, அவ்வளவுதான் ஏகே.
ஸோ அந்த மாதிரி அவரை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, பொட்டன்ஷியல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் T20 பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ்ல 6ல இருந்து ஒரு 14 ஓவர்ஸ்க்குள்ள ஸ்பின்னர்ஸ் போட தான் செய்வாங்க. கண்டிப்பா நம்ம டீம் இல்ல, நீங்க ஸ்ரீலங்கா டீம் போனாலும் சரி, நீங்க ஆப்கானிஸ்தான் டீம் போனாலும் சரி, எந்த டீம் போனாலும் சரி, ஸ்பின்னர்ஸ் வந்து போட தான் போறாங்க. ஸோ அவங்க ஸ்பின்னர் பார்த்தோன்னே பயப்படுற ஒரு ஆள் இந்தியாவில பாத்தீங்கன்னா சிவம் துபே தான். நேற்று எல்லா கமாண்டேட்டரும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று. ஸோ ஆதில் ரஷீதா அடிக்கிறதுக்கான ஒரே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர் பாத்தீங்கன்னா சிவம் துபே தான். நேற்று ஹர்திக் பாண்டியா சிவம் துபேக்கு டொக்கு வைக்கிறாரு. ஸோ பால் வந்து டிஃபெண்ட் பண்றாரு. பிகாஸ் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது, பால் தானே இருக்கு, நம்ம விட்டுருவோம், நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் அடிச்சிருவோம் சொல்லி ஹர்திக் பாண்டியாவோட மைண்ட் செட். சிவம் துபேக்கு அந்த மாதிரி கிடையாது. சிவம் துபே ஹர்திக் பாண்டியா டொக்கு வச்சு சிவம் துபே என்ன சொன்னாரு, ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நான் அந்த சைடு வரேன். பிகாஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் பாருங்க நம்ம சிவம் துபேக்கு. எவனா இருக்கணும், நீ ஸ்பின்னரா இருந்தாலே போதும், நான் உன்னை கிளியர் பண்றேன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீவ்னஸ் அது கொடுத்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை அண்ட் டோனி என்கோ தான் கொடுத்தாங்க. ஸோ ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏகே ஸோ நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட் நம்ம ஹர்திக் பாண்டியாக்கு போயிடலாம். ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா நேற்று ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஆல்ரவுண்ட் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அஷித் ராணா வந்ததுனால அவருக்கு ஓவர் கிடைக்கல. அஷித் ராணா இல்ல மேபி இருந்திருந்தாருன்னா ஒரு 2-3 ஓவர் போட்டுக்கலாம். பட் ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா சரியான சென்சேஷனல் பேட்டிங். ஸோ நம்ம ஹர்திக் பாண்டியா மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம ஹர்திக் பாண்டியா பத்தி கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருக்கோம், நிறைய பேர் அப்படி இப்படி சொன்னாங்க. ஹார்ஷா பேசல, நம்ம இருக்கிற ஜஸ்டிஸை தான் பேசணும். ஸோ அதனால வந்து ஹர்திக் பாண்டியா மேல நம்ம தனிப்பட்ட எந்த ஒரு வன்மமோ இல்ல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஓகேங்களா, நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் சொல்லணும் தவிர மற்றபடி அவரோட பேட்டிங்கோ அவரோட ஆல்ரவுண்ட் ஸ்கில்லோ நம்ம அதை பத்தி நம்ம எதுவுமே பிளேமே பண்ணல. நேற்று வந்து அந்த ஹர்திக் பாண்டியா பொட்டன்ஷியல் நேற்று பார்த்தோம். அவரோட ஹர்திக் பாண்டியா சிவம் துபேயால தான் அந்த ஸ்கோரே வந்துருச்சு. நேற்று பாத்தீங்கன்னா அங்க அந்த கிரவுண்ட்ல புனே கிரவுண்ட்ல வந்து ஆவரேஜ் ஸ்கோரே பாத்தீங்கன்னா 155 தானா. ஆமா ஆமா ஆமா. சோ 180 போனதுக்கு ரீசனே வந்து ஹர்திக் பாண்டியா விக்கெட் போயிடுச்சு. சோ ஹர்திக் பாண்டியா வந்து சச் சென்சேஷனல் பேட்டிங். சோ அதுல நோ டவுட் அந்த இன்னிங்ஸால தான் ஒரு அளவுக்கு இந்தியா மேல தூக்கி விட்டாரு. எக்ஸாக்ட்லி. கூட வந்து சிவம் துபே ஆல்சோ. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டு லியாம் இன்ஸ்டன்ட் விக்கெட் எடுத்தது, அப்புறம் வந்துட்டு ஜாக்கப் பெத்தலோட விக்கெட் எடுத்ததும் வந்துட்டு ஹர்ஷித் ராணா தான். அவரும் நல்லா பண்ணி அந்த ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்ததுல அது ஒரு மாதிரி மாறிடுச்சு மேட்ச். பாருங்க அவர் நல்லா பண்ணி விக்கெட் எடுத்தோம் எல்லாருமே வந்து அன்ஃபேர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே அவரோட பொட்டன்ஷியலும் நம்ம வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சு. பிகாஸ் அவர் நல்லா பவுலிங் போட்டாரு, நல்லா பண்ணல. ஹர்ஷித் ராணாவோட பொட்டன்ஷியலை வந்துட்டு யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அவர் விக்கெட் எடுக்கிறவங்க அப்படின்றதுனால தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்பாவே உள்ள கொண்டு வந்திருக்கும் இந்தியா டீம். அதே மாதிரி அதுக்கேற்ற அந்த ஒரு ரிட்டர்ன்ஸையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சொல்றேன் அவர் விக்கெட் எடுத்துறாரு. ஏன்னா விக்கெட் எடுத்து கூட அவருக்கு வந்து சரியான ரெகக்னைஸ் கிடைக்கல. சோ அதான் சொல்ல வரேன். சில நேரங்கள் அப்படிதான் இந்த அஸ்வின் வந்துட்டு மேன் கட் பண்ணும்போது வந்துட்டு திஸ் இஸ் அன்ஃபேர்னு சொல்றாங்க. சோ அத வந்து சொல்ல வரேன். பிகாஸ் அவர் பொட்டன்ஷியலை கூட இவங்க பார்க்க மாட்டாங்களே. இதுவே 11ஸ்ல ஆடி இருந்தாலும் இந்த மாதிரி தான் போட்டுருக்க கூடாது, இந்த மாதிரி தான் விக்கெட் எடுத்து. ஓகேங்களா, எந்த மாற்றமும் கிடையாது. இல்ல 11ஸ்குள்ள வந்தபோது வந்து பேட்ஸ்மேன்ஸ் ஒரு ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க, ஹர்ஷித் ராணா ஓவர் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. சர்ப்ரைஸ் பேக்கேஜா நீங்க விடும்போது அதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நான் டினை பண்ணல. பட் வேறஸ் வந்துட்டு விக்கெட் வந்துட்டு எல்லாருமே போட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கூட வந்துட்டு ஹர்ஷித் ராணா தான் உள்ள வராரு, அவர் தான் போலிங் போட போறாருன்னு போது ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்துட்டு கண்டெயின் பண்ணி ஆடி இருக்கலாம். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆன் ஏகே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹர்ஜீத் சிங் போயிடலாம். ஹர்ஜீத் சிங்கை போட்டு பொழுந்துட்டாங்க ஏகே லிட்டரலி. உண்மையா சொல்லணும், நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆனா 99 விக்கெட்ல ஹோல்ட் ஆன்ல நிக்கிறார். லாஸ்ட் விக்கெட் எடுத்துட்டு இன்னும் ஒரு விக்கெட் அவருக்கு 100 வரணும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் வந்து ஓரளவுக்கு பால் கொஞ்சம் ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பூனே கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் வந்து கன்ஃபார்மா 100% ஸ்விங் ஆகும் பால். ஓகேங்களா, சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போடுவாரு, 3வது ஒரு போட்டுருவாரு, போட்டு என்னாச்சும் விக்கெட் எடுத்துருவாரோன்னு பார்த்தேன். பட் வந்து நம்ம டக்கெட்டோ சால்ட்டோ விட மவானி சால்ட் உஷாராயிட்டாரு. ஏகே ஹர்ஜீத் சிங் என்ன பண்ணாரு லாஸ்ட் 2 மேட்சா, ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் என்ன பண்ணாரு, ஷார்ட் பால் போட்டு ஸ்கொயர் லெக்ல கேட்ச் கொடுத்தாங்க. சோ வந்து இப்போ என்ன ஆயிட்டாருன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் த பேட் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. டவுன் த கிரவுண்ட் ஃபுல் சால்ட் தூக்கி அடிச்சாரு, அவுட் ஆகும். அவர் அடிச்சதே 4 கீழே ஆடுறேன்னு சொல்லிட்டு டவுன் த கிரவுண்ட் ஸ்ட்ரைட்ல 2 ஷாட் அடிச்சாரு. ஃபினாமினல் ஷாட். அதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் த கிரவுண்ட் நல்லா ஸ்டிக்ல பண்ற மாதிரி ஆடி இருந்தாரு. ஆமா, அதுதான் அந்த ஷாட் வந்து சரியான ஷாட். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு பிலிப்ஸ். அது 2 ஷாட்டும் ஸ்ட்ரெயிட்ல. ஸோ ஓகே நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வருண் சக்கரவர்த்தி அஸ் யூஷுவல்
அவர் தோத்தாலும் As சரி, usual, team ஜெயிச்சாலும் சரி, mysterious winner. அவர் வந்து போட்டு விக்கெட் எடுக்கிறது தான் ஒரு ஜாபே. நம்ம நம்ம லாஸ்ட் மேட்ச் ஆமா. வருண் சக்கரவர்த்தி பத்தி பேசலன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வேற. இங்க என்ன இத்தனை பேரை பேசுறீங்க, நம்ம தலைவனை பத்தி பேசலையேன்றாங்க. சோ அவரை பத்தி வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு 5 விக்கெட் ஹால், ஏன்னா லாஸ்ட் காஸ்ட்ல வந்ததுனால பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருப்போம். மத்தபடி வேற எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடலாம், அவ்வளவுதான். இல்ல இன்னிங் காஸ்ட்ல வந்ததுன்னா டெஃபினட்டா வருண் சக்கரவர்த்தி தான். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மாடர்ன் டே T20 கிரிக்கெட்ல ஒரு நம்ம பெஸ்ட் பவுலர்னு எடுக்கலாமா வருண் சக்கரவர்த்தியை? ஷூர் 100% அன்டவுட்டட்லி. நல்ல வெரைட்டிஸ் வச்சிருக்காரு, நல்ல வெரைட்டி வச்சிருக்காரு. லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின், வெளியே போற பால், உள்ள வர பால், அதுவும் இல்லாம 4வதா டெலிவரி வச்சிருக்காரு. சீம் அப் டெலிவரி, ஃபாஸ்ட் பவுலர் போடுவோம், சீமை பிடிச்சி சீமை பிடிச்சி ஜிக்குன்னு எடுக்கிறாரு. அந்த பால் எவ்வளவு போகுது உங்களுக்கு? 115 116 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. ஏடா ஒரு ஃபாஸ்ட் பவுலரே போட்டுடலாம் போலயே அதுக்குன்னு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் டெலிவரி இருக்கு. பிகாஸ் அவர் போடுற ஸ்பீட் பாத்தீங்கன்னா 90க்கு மேல தான் போடுறது. ஸோ அவர் போடுற ஸ்பீட் 90 வரும். நம்ம 90ல வந்து பால் டேர்ன் ஆகும். ஃபர்ஸ்ட் பால் டேர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வருண் சக்கரவர்த்திக்கு பேட்ஸ்மேன் வந்து டேர்னுக்கு தான் வெயிட் பண்ணுவான். இவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் பால் பாத்தீங்கன்னா சீமை பிடிச்சி 115ல போடுறாரு. 115ல போடும்போது ஜிக்குன்னு வரும் பால். பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் ஆகும், அவனா ஸ்பின்னரா இல்ல மீடியம் பேசறான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வேரியேஷன்லாம் வந்து வருண் சக்கரவர்த்தி காமிக்கிறாரு. பிகாஸ் அது வந்து ரொம்ப ஒரு கிரேட் சயின்ஸ் ஃபார் இந்தியா டீம். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கிரேட் சயின்ஸ் தான் வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது. ஸோ அது வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் T20 வேர்ல்ட் கப்ல அவர் தான் ஒரு முக்கியமான பிளேயரா இருக்க போறாரு. அதுவும் இல்லாம வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனா இருப்பாரு. ஸோ ஒரு காட் எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாம அவர் கரெக்டா பிளே பண்ணணும். IPL வேற வருது, அவர் அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அவர் ஃபார்ம்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் 2026 கூட்டு போயிடணும். அவர் வேர்ல்ட் கப்க்கு கூட்டு போயிட்டு ஃபார்ம்ல இருக்காரோ இல்லையோ அவரை போயிட்டு நம்ம ஆட வச்சிடணும். பிகாஸ் அவர் அந்த மாதிரி ஒரு போலர். அவர் வந்து கிரீஸ்குள்ள வந்துட்டாரே, நிறைய பேட்ஸ்மேனுக்கு கையே வராது, காலம் வராது. அந்த மாதிரி ஒரு போலரை நம்ம போயிடலாம். வருண் சக்கரவர்த்தி எடுத்துக்கலாம். ஸோ டெட்ஸ் இட். ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா இந்த ரிவ்யூ வந்து முடிச்சிட்டோம். லெட்ஸ் மூவ் ஆன். நம்ம அப்படியே வந்து லாஸ்ட் மேட்ச் நாட் ஃபார் லீஸ்ட் நம்ம லாஸ்ட் டாபிக் போயிடலாம். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம மும்பைக்கா ராஜா வான்கேடே ஸ்டேடியம்ல நடக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து வான்கேடே அது பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐகானிக் ஸ்டேடியம், நம்மளோட வேர்ல்ட் கப் ஸ்டேடியம், நம்ம எக்கச்சக்கமா சொல்லலாம். வான்கேடே பிச்சு டாஸ் ஜெயிச்சா என்ன டிசைட் பண்ணோம்? ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நீங்க எவ்வளவு வின்னிங் பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? ஸோ எல்லாம் சொல்லுங்க. இப்போ வான்கேடே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சீமர்ஸுக்கும் வந்துட்டு நல்லா இருக்கும், ஸ்பின்னர்ஸுக்கும் நல்லா இருக்கும். ஆவரேஜான ஒரு பிச்சு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹையஸ்டே வந்துட்டு ஒரு 170 180 அந்த ரேஞ்சில் அடிக்கலாம். லோயஸ்ட் செகண்ட் பேட்டிங்கில் வந்தீங்கன்னா கூட 160 அந்த ரேஞ்சில் அடிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேட்டிங் பிச்சுன்னு சொல்லலாம். ஒரு மிக்ஸ்டான ஒரு பிச்சு சீமர்ஸுக்கு வந்துட்டு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாலுக்கு ஈக்குவலான பிச்சு. ஆமாம், பேட் அண்ட் பாலுக்கு ஈக்குவலான பிச்சு. ஏன்னா வந்துட்டு வின்னிங் பர்சன்டேஜே வந்துட்டு அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 போலிங் ஃபர்ஸ்ட்ல வந்தீங்கன்னா 7 மேட்சஸ் வின் பண்ணிக்காங்க. ஓவராலாக 12 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஒரு 50-50 ஒரு காஸ்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன், முகமது ஷமி, ஹர்ஜீத் சிங், ஹர்ஜீத் ராணா 3 பேரை கூட்டு போலாமா? அவ்வளோ ஆக்குப்பை பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு போலிங் ஆப்ஷன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் வந்துட்டு திடீர்னு ஸ்பின்னு தேவை அப்படின்னும் போது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இல்லாம போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், லாஸ்ட் மேட்ச் எல்லாருக்கும் சான்ஸை கொடுங்கடா. நம்ம ஜூரியலுக்கு கொடுங்க, நம்ம இவருக்கு ரமன்தீப் சிங்க்கு கொடுங்க, எல்லாருக்கும் சான்ஸை கொடுங்க. லாஸ்ட் ஆமா, மேட்ச் சீரியஸ் வின் பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு ஒரு நிறைய பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணிட்டு புது பிளேயர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆடுறதுல ப்ராப்ளமே இல்லை தான். ஜுரேலுக்குலாம் சான்ஸ் கொடுக்கலாம். ஜுரேல்லாம் வந்துட்டு இப்போ அங்கே 8வது பேட்ஸ்மேனாக இறங்கினதுல இங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4வது 5வதுல இறங்கினாருன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் சொன்னது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர், இல்லை வந்துட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி வந்துட்டு யார் சூரியகுமார் யாதவ்லாம் கூட வந்துட்டு பரவாயில்ல நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு சஞ்சு சாம்சன்லாம் கூட அவங்க வெளியே போயிடலாம். இல்லை லாஸ்ட் மேட்ச். ஸோ இனி வந்துட்டு நீங்கள் அடிக்கணுன்றதையும் அவசியம் இல்லை. புது பசங்களாம் வச்சு ஆடிட்டு சும்மா யாரையாவது சிவம் துபேவியோ இல்லை வந்துட்டு வேற யாரையாவது கேப்டன்சி கொடுத்துட்டு
ஆடுங்கன்னு சொல்லிட்டு விட்டாலும் நல்லா தான் இருக்கும். அத அப்போ முகமது ஷமி பார்க்கலாம்ல, அந்த பிளேயர்ஸோட பொட்டன்ஷியல் எபிலிட்டி நம்ம பார்க்கலாம்ல. எக்ஸாக்ட்லி. சொல்றேன். ஆமா ஷியோர். டியூ வந்ததுன்னா வந்துட்டு பேட்ஸ்மேனுக்கு எஃபெக்டிவா இருக்கும், அவுட் ஃபீல்டு வந்துட்டு ஈஸியா போயிடும். ஸோ பாலை பிடிச்சி போறது கஷ்டமா இருக்கும். டாஸ் வின் போலிங் பண்ணுங்க, போலிங் பண்ணிட்டு ஒரு 150க்குள்ள சேஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு சேஸ் பண்ண பார்க்கலாம், அவ்வளவுதான். ஸோ வந்து அதனால இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஷுவர்லி இங்கிலாந்து தான் வந்து மேட்சை ஜெயிக்க போறாங்க, அதுல நோ டவுட். ஓகே நம்ம அப்படியே வந்து ஃபேண்டசி பிக்சர் சொல்லிடுங்க. உங்களோட பிக்கை சொல்லுங்க, அப்புறம் என்னோட பிக் சொல்றேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஐ வில் கோ வித் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 பேரை செலக்ட் பண்ணுவேன். ஒன்று வந்துட்டு லாஸ்ட் டைம் செலக்ட் பண்ண மாதிரி தான் டங்கெட்டு, அபிஷேக் சர்மா, திலக் வர்மா. ஓகேங்களா. போலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஓவர்டன் இல்லாத பட்சத்தில் வந்துட்டு மார்க்வுட், ஜாஸ் பட்லர், சால்ட், சூரியகுமார் யாதவ். பிகாஸ் வான்கேடே வந்து சூரியகுமாரோட அவரோட ஹோம் கிரவுண்ட் ஐபிஎல் கிரவுண்ட் சொல்லிடலாம். ஸோ அதனால வந்து அங்கே ஃபார்ம்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட், சூரியகுமார் யாதவ், ஆதில் ரஷீது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷமி ஆர்னா ஷமி, இல்ல ஹர்ஜீப் சிங் ஆர்னா ஹர்ஜீப் சிங். ஸோ இதுதான் என்னோட 5 பிக்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரிவ்யூல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம கூடிய இருக்கலாம். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்ல ஒரு வரவேற்பா இருக்கு. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.